ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைய வேத வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ரோமர் 8 அதிகாரம் 11 வசனம். கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் செத்த நிலையில் இருக்கிறதோ, நம் ஆவிக்குரிய ஜீவியம் செத்த நிலையில் இருக்கிறதோ, தேவனுடைய வசனத்தின் மூலமாக நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சங்கீதக்காரன் கேட்கிறான். வசனம் நம்மை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளதாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களையும் சாவுக்கேதுவான நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் உயிர்ப்பித்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாய் மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை எல்லா விதங்களிலும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேதாகம விடுகதை தண்ணீருக்குள்ளே 7 தலை நிமிர்ந்த வாழ்வு. அது யாருக்கு? தண்ணீருக்குள் 7 தலை நிமிர்ந்தது வாழ்வு. அது யாருக்கு? கமெண்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் விடைகளை எழுதுங்க, இமெயில் ஐடிக்கு பதில்களை தெரியப்படுத்துங்கள். கேள்வி எண் 21. பிள்ளையை அடித்து வளர்க்கணும், முருங்கையை ஒடிச்சு வளர்க்கணும். பிள்ளையை வளர்க்கும் முறையை தூதனிடம் கேட்டு அறிந்தாரு. பிள்ளையை வளர்த்து மகிழ்ந்தாரு. அவர் யார்? விடை மனோவா. நியாயாதிபதிகள் 13 அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். சரியான விடைகளை யாருமே எழுதவில்லை. நீங்கள் விடைகள் தெரிகிறது, ஆனால் மனதுக்குள்ளே வைத்திருக்கிறீர்கள். எங்களுக்கு உடைய விடைகளை தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஊழியத்தை தாங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று வேதம் சொல்லுகிறபடி கர்த்தாவே, ஆண்டவரே, அநேகர் வியாதியின் படுக்கையில் இருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள் கர்த்தாவே, வேதனைகள் கர்த்தாவே, பலவிதமான சஞ்சலங்கள் கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பாடுகளோடு, வேதனைகளோடு, கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசம் செத்த நிலையில, ஆவிக்குரிய ஜீவியம் செத்த நிலையில யாரெல்லாம் காணப்படுகிறார்களோ, உம்முடைய வசனத்தின்படியே அவர்களை உயிர்ப்பையும் பரிசுத்த ஆவியின்படியே நீர் உயிர்ப்பித்து ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை மறுமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாள் முழுவதும் உடைய கரங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, யாரெல்லாம் வியாதி படுக்கையில, பிரச்சனையில, போராட்டத்தில், பிசாசின் கிரியைகளினால வேதனைப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்து உம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையை அனுப்பி ஆண்டவரே எல்லா விதமான சத்துருவின் வல்லமையிலிருந்தும் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.